எழுத்து விட்டு பையனும் மாடி வீட்டு பொண்ணும் இப்போ ஒன்றா பைக்கில் போனதை இப்போ பார்த்ததன் வழியாக இப்போ உங்களுக்கு என்ன நடந்துருச்சு? அது வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதா? சந்தோஷமாக பாருங்கள், அழகாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு, முடிஞ்சு போச்சு. என்னப்போ ஹாப்பியாக இருக்கணும். நான் 2 விதமான நண்பர்களை சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு பைக்கில் ஒரு கணவனும் மனைவியும் போகிறப்ப அவர் காதுக்கு பக்கத்தில் போய் அவ்வளோ காதலோடு பேசுகிற ஒரு பெண்ணை பார்க்கலாம். அது 2 பேர் 2 மாதிரி பார்ப்போம். அவன் காதோடு பக்கத்தில் போய் அவ்வளோ நாசுக்காக அழகாக அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக அந்த இறைச்சலுக்கு நடுவில் கூட அவள் பேசுவாள். அவள் என்ன பேசுவான்னு அவனுக்கு புரியும். இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் போகிறான், இந்த பைக்கில் ஒருத்தன் போகிறான், இந்த பக்கம் போகிறேன் சனியனுங்க அப்படின்ட்டு போகிறான், இந்த பக்கம் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் அவன் என்ன பண்ணாங்கிறது அடுத்த விஷயம். சத்தியமாக இவன் நிம்மதியாக இருப்பான். பார்க்கவே ஆசையாக இருக்குல்லங்கிறவனுக்கு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சனியங்கிறவனுக்கு பார்க்குற எல்லாமே சனியனா தெரியும். ஏன்னா நீ சனியே. இங்கே விஷயம் வெளியில் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மனது எப்படி கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படி